அன்னை பூபதியின் நினைவுகளை சுமந்த வண்ணம் இன்றைய பேசுபொருள் பேசுவோம் நிகழ்ச்சிக்குள் உறவுகளை இணைத்துக் கொள்கின்றோம். தமிழர் தேசிய எழுச்சியின் வெகுசர வடிவமாக அறப்போர் புரிந்த அன்னை பூபதி அவர்களின் நினைவு நாளை நாட்டுப்பற்றாளர் நாளாக 2006ஆம் ஆண்டு தமிழர் தேசிய தலைமை பிரகடனப்படுத்தியிருந்தது. அந்த நினைவில் நாட்டுப்பற்றாளர்கள் எல்லோரையும் நெஞ்சில் சுமக்கின்றோம். தமிழத்தில் அமைதிப்படை என்ற போர்வையில் பாரதம் புரிந்திட்ட அடக்குமுறைக்கு எதிராக மார்ச் 19, 1988 முதல் ஏப்ரல் 19, 1988 வரையிலான சாகும் வரையான உண்ணாவிரத போராட்டம் அகிம்சை வழியில் தொடர்ந்து உயிர் நீத்த நாட்டுப்பற்றாளர் தியாக தீபம் அன்னை பூபதி அவர்களின் 36ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று. இதன் அடிப்படையில் தமிழ தாயகத்தில் நாங்கள் பல எழுச்சி நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. கிளிநொச்சி, திருகோணமலை மற்றும் மேலும் பல பகுதிகளில் அன்னை பூபதியின் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த நிலையில் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களாலும் இன்று அன்னை பூபதியின் நினைவு சுமந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அன்னை பூபதி அம்மா அவர்களின் 36ஆம் ஆண்டு நினைவேந்தல் இன்றைய நாளில் நல்லூர் தியாக தீபம் அவர்களின் நினைவு தூபியில் அந்த முன்றலில் நடைபெற்றிருக்கின்றது. இவ்வாறான எழுச்சி நிகழ்வுகள் உலகப்பரப்பெங்கும் இருக்கின்ற எங்கள் உறவுகள் எழுச்சியோடு நினைவு கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் நினைவூட்டிக் கொண்டு பேசுவோம் நிகழ்ச்சிக்குள் செல்கின்றோம். காத்திருக்கின்ற முதல் உறவை இணைத்துக் கொள்கின்றேன். உறவுகள் அன்னை பூபதிக்கு வணக்கம் செலுத்தலாம் மற்றும் உங்கள் கருத்துக்களை எடுத்து வரலாம். ஒவ்வொரு கருத்துக்களும் செறிந்து ஒரு துளி பல துளியாய் இங்கே இணை சேரும் பொழுது அது பெரும் கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. உயிர் துளியை எமக்காக சிந்திய அந்த தியாகிகளுடைய நினைவுகளை நெஞ்சில் சுமக்கின்றோம். வணக்கம். வணக்கம் மோகினி. வணக்கம் புனிதா. வணக்கம் மோகினி. பூவதி அன்னை பூவதிக்கு சிறந்தாழ்த்தி வீர வணக்கம் செலுத்திக் கொண்டு நின்று கேட்டால் அந்த இனத்துக்காக உழைத்தவர்கள் மறைகின்ற போது அவர்களை நாங்கள் மறந்து விட்டு செல்ல முடியாது என்று கேட்டால் சில பேர் அந்த தங்களை வழியில் காட்டிக்கொள்வதில்லை. நாங்கள் செய்கின்றோம் என்று தம்பட்டம் அடிப்பதில்லை. அமைதியாக இருந்து அந்த போராட்டத்தோடு ஒன்றிணைந்து ஆரம்ப காலத்திலிருந்து இணைந்து பணிகள் செய்து ஜெர்மன் நாட்டில் இருந்த போதும் அவர் தேசிய செயற்பாட்டாளராக இருந்து கனடா வந்தும் தனது பங்களிப்பினை தந்தவர்கள் சிடிஆர் நண்புநேயர் ஐயா சம்பந்தன் ஐயா அவர்கள் வியாழக்கிழமை 17ஆம் தேதி கனடாவில் காணமானார் என்பது மேல அது ஆற்றனா பிரியர் வதனி எனக்கு என்று கேட்டார். நல்ல ஒரு தந்தையை போல் நல்ல ஒரு மேல் தேசியத்தை ஆழமாக நேசித்தவர். ஒரு குறுகியால அவர் எதிர்பார்க்கவில்லை. அவர் இப்படி சரியாக எல்லாருக்கும் அப்படி ஒரு வழியை தந்து விட்டு செல்வார் என்று கேட்டால் அன்று கதைத்திருந்தார். அன்று ஒரு நாள் ஊரால் கதைத்திருந்தார். அதன் பின்னர் கடைசியாக 2 விளக்குகள் கடைசியாக கதைத்த போது பிள்ளைகள் கவனமாக படித்து தேசியங்கிற போராட்டத்தை எங்கிற மக்களை எப்படி விட்டுட்டு போறேன்றான் கவலை என்று அழுத கதைக்க முடியல. அவர் கையாக்கு நஜன் ஐயா இல்லையா உடனே நீங்கள் வருவீங்க, அழாதீங்க, கவலைப்படாதீங்க என்று சொல்லி அந்த வார்த்தை 2 நிமிஷம் வார்த்தை தான் கடைசியா கேட்டது. மேல ஐயாட ஆத்மா சாந்தி அடையும், ஐயாட பணி மேல மறக்க முடியாது. ஓடி ஓடி வதனி அந்த உதவிகள் செய்யறதுக்கு முன்னிப்ப எனக்கு நான் கேட்ட போது இந்த 1-2 பேருக்கு உதவிகளுக்கு கை கொடுத்தவன். அந்த பிரம்மவரி சிடிஆர் நிகழ்வுக்கு டிக்கெட் எடுத்து விட்டு சொன்னா நீ எடுக்க வேண்டாம், நான் எடுத்துட்டேன், நான் கொண்டு தாரண்டு விட்ட வந்தது, நீ போயிட்டு வா, சந்தோஷமாட்டு கொண்டு தான் வருவானி. அப்படி அவர் நிறையவே செய்திருக்கின்ற பில் வண்ண போக்கு கூட நீதி திரட்டி அந்த கோஃபண்ட் அதுல அவர் கொடுத்திருக்கின்றார் கேட்டு. அதே போல் தாயக பணி செய்யும் எங்கள் ஐயா சுதந்திர ஐயாட அவர்களுக்கும் நிறைய பேரிடம் உதவிகள் பெற்று அவர் கொடுத்திருக்கின்றார். நிறைய பணிகள் அவர் வெளியே எதுவும் சொல்வதில்லை, ஆர்ப்பாட்டம் காட்டுவதில்லை. அந்த அப்படியான உன்னதமான மனிதன் ஆத்மா சாந்தி அடைவனும் அந்த குடும்பத்துக்கு மாறுதலை சொல்லிக்கொண்டு அடுத்தது உடனே என்று கேட்டால் நாங்கள் எங்களுக்கு 2 பிரச்சனை, எங்களுக்கு பெரிய பிரச்சனை வாயில உச்சரிக்கிறதுக்கு. ஒன்று நாம் தமிழர், ஒன்று தாயகத்துல தமிழ் தேசிய மக்கள். உடனே இப்ப நாங்கள் முன்னுதாரணமா யாருங்கிற போராட்டத்துல தலைவர் நீராஜியை பற்றி காய்ச்சவர் தானே, அவற்றை வரலாறுகள் படிச்சவர் தானே. அடுத்தது நாங்கள் யாரை சொல்றோம், எங்களோட சேகுவரா பற்றி கதைக்கிறோம், அவற்றை வரலாறு படிக்கிறோம். மற்றது எங்களோட நெல்சன் மண்டேலா பற்றி சொல்றோம், கதைக்கிறோம். அதுகள் தவறு இல்லையான்னு சொன்னால் இன்றைக்கு சீமான் அவர்கள் தலைவர் வரலாறுகளை தலைவரை பற்றி போராட்டத்தை பற்றி எடுத்து சொல்றது தவறோ இல்லத்தானே? ஏனது தவறுன்னு சொல்றோம் நாங்கள்? இன்றைக்கு தாயகத்துல இன்றைக்கு தியாதிபம் திரிவண்ணன் என்ற
நினைவாகட்டும், மற்றது எங்களுடைய அன்னை போதிய நினைவாகட்டும், இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் அவர்கள் தான் இந்த உறுதிகளை ஏண்ட மக்களையோ அடுத்த தலைமுறைக்கு எங்களோட போராட்டம், உங்களுக்கு இப்படி ஒரு போராட்டம் நடந்தது, இப்படி இந்தியத்தால் எங்கிற மக்கள் உண்ணான் வந்து இந்தியத்துக்கு எதிராக உண்ணான் வந்து இறந்தவர்கள் என்று சொல்லி காட்ட வேணும். தியாகிகள் திருவண்ணனையும் இந்தியத்துக்கு எதிராகத்தான் நான் வந்திருந்து தன்னை வருத்தி உருக்கினார் என்பதை இளைய சந்ததி அறிய வேணும் என்று அவர்கள் அந்த நினைவு நாள் வர கிட்டவா அந்த ஊர்திகளை எடுத்து கிராமங்கள் தோறும் சென்று வருகின்றனர். ஆனா அதை யாரும் சொல்கின்றார்கள் இல்லை, அவருக்கு சொல்ல வாயே வருவதில்லை. ஏன் இந்த ரெண்டு கட்சியும் செய்கிறதோ உங்களுக்கு வாயில. ஆனா இப்ப அண்ணாமலை ஆகட்டும், ஸ்டாலின் ஆகட்டும், இலங்கையில மற்றவையாட்டும், சம்பந்தன் சேட்டும், சுமந்தர் சேட்டும், மாவை செய்யட்டும், உடனே செய்தி சொல்லுவினோம், எல்லா செய்தியும் சொல்லுவினோம். ஆனா இவையோட செய்தி தப்பியும் தவிர அவரோட வாயில அந்த ரெண்டு பேரும் வந்துடக்கூடாண்டு இருக்கிறோம். ஏன் இப்படி இருக்கிறீங்க? அப்ப நாங்கள் கருணாநிதி இதுல சத்தியம் செய்து போராட்டத்தை நடத்துவோமா? அடி மைந்தா கோட்டை அடி ராஜீவ்காந்தியில சமாதியில சத்தியம் செய்து போராட்டம் நடத்துவோமா? என்ன நினைச்சு கொண்டிருக்கிறீங்க? இனத்துக்கு இந்த வருஷம் போடாதீங்க ஒரு தரம். உண்மையா இனத்துக்கு உண்மையா இருங்க. நன்றி புனிதா. எனவே அந்த வகையில் எங்களோடு இந்த பேசுவோம் நிகழ்ச்சியில் கூட பல காலங்களில் கருத்துக்களை பகிர்ந்து, வலிமையான கருத்துக்களை பகிர்ந்து, வலிமையாக தேசியத்தின் பால் தன் பற்றுறுதியை சொல்லில் மட்டுமல்ல செயலிலும் முன்வைத்து வந்த சம்பந்தன் ஐயாவினுடைய மறைவென்பது தேசிய பயணத்தில் புலம்பெயர் நாடுகளில், குறிப்பாக கேடிய தமிழ் வானொலியின் நேராகவும் மட்டுமில்லாமல் தேசிய பரப்பிலும் அவர் போன்ற அந்த உணர்வாளர் அந்த இழப்பு என்பது பெருவலி, இனவலி, வலிகள் சுமந்த இனம் அது தொடர்ந்தும் தன் கொள்கை வலுவாத பயணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும். வணக்கம். வணக்கம் எடிசன். வணக்கம் சினியக்கா. என்னை மாவுக்கு வந்து வணக்கத்தை தெரிவிச்சு எங்களுக்காக எனக்கு விவரம் தெரிஞ்ச ஆளுங்கிட்ட எடிசன் ஒரு சிறிய ஒரு திருத்தம். பொதுவாக களத்தில் வீரச்சாவை எய்துகின்றவர்களுக்கு வீர வணக்கம் சொல்வோம். ஆனால் அன்னை பூபதி மாற போராட்டத்தில் அது களச்சாவாக இருந்தாலும் களத்தில் போராடியவர்களுக்கு தான் அந்த வீர வணக்கத்தை சொல்வது. இதுவும் இதை அப்படி சொல்லலாமா இல்லையா என்று தெரியவில்லை எனக்கு. ஆனால் தியாகிகளுக்கான வணக்கத்தை நாங்கள் போல் வணக்கம் என்று சொல்வோம். அல்லது வீர வணக்கம் என்பது களத்தில் ஆயுதம் ஏந்தி போராடியவர்களுக்கு சொல்கின்ற ஒரு முறைமையாக இருக்கின்றது. இது சரியா என்பது எனக்கு தெரியவில்லை. இல்லை, எனக்கும் தெரியாது. ஏனென்றால் என்னை ஒருவர் திருத்தினார். அது நீங்கள் சொல்றதான் சரி. களத்தில் போராடினவர்கள் தான் நான் மட்டும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அந்த கேள்வி என்னென்றால் வீரம் இல்லையா, இது அறப்போராட்டம் என்பது, அமைதி போராட்டம் என்பது போராட்டம் இல்லையா என்ற ஒரு கேள்வி எல்லாம் இருக்கிறது. வணக்கத்தை தெரிவித்து கொண்டாக்கா, இன்றைக்கு வந்து இந்தியாவுடைய எலெக்ஷன், இன்றைக்கு பாராளுமன்ற தேர்தல் நடந்திருக்கலக்கா. இந்த பாராளுமன்ற தேர்தல் நடந்திருக்கு. இன்றைக்கு மக்களிடையே வந்து ஒரு நல்ல தமிழர்களுக்கிடையே, உலக தமிழர்களுக்கிடையே இன்றைக்கு நல்ல ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. உலக தமிழர்களால் எதிர்பார்க்கப்படுகிற தமிழர் கட்சியுடைய வீரியம் என்று கேட்டால், அந்த 40 தொகுதியிலையும் போராடுகின்ற அந்த அக்காக்களும் அண்ணாக்களும் அவசியம் வண்டே ஆகணும். என்ன இந்த தமிழர் சாயத்தை நோக்கி அந்த வீரியம் வந்து இன்றைக்கு தமிழ் சாயத்துல மக்கள் மயப்படுத்தப்பட்ட அரசியல் இன்றைக்கு முன்னெடுக்கிறது வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணிதானே. எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் செல்வராஜா, கஜிபுரவன, காண்டிபன, சுகாசன, பொன்னம்பலம், மற்றது அந்த அம்மா, அப்ப இவர்களை தவிர வேறு எடுக்க இல்லையா. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கு என்னென்ன வருகிறதோ அதே ஒரு கட்டமைப்புல இன்றைக்கு தமிழகத்திலேயும் அவர்கள் அப்படி வளர்ந்து வருவோம். என்று கேட்டால் சிங்களத்தை நோக்கி இருந்து நாங்கள் கடினமான குரல் கொடுக்க இந்த கட்சியுடைய அரசியல் அமைப்பு கட்டமைப்பு இதனை மட்டும் மக்கள் கட்சி வெடிக்கின்ற தமிழகம் ஒவ்வொரு தமிழர்களும் அரசியலை வந்து நல்லா ஆராய்ச்சி அலசி தெளிவா தெளிவா எங்களுக்கு என்ன வேணுமன்றதில் தெளிவாக கடைப்பிடிக்கிறோம்னா இந்த கட்சி என்பது ஒவ்வொரு பேச்சிலேயே உருவாக இருக்கும். தமிழ்நாட்டில் லஞ்சத்தமிழ் ஒழிச்சு அவனுக்கு காசு ஒழிச்சு அலசி லஞ்சத்தை ஒவ்வொரு தமிழர்களும் அதை வேண்ட மறக்கும் இந்த திராவிட உங்களுடைய ஒளித்தெளிவு போதாமல் இருக்கின்றது.
இந்த லஞ்சம் கொண்ட வழிக்கு கொடுக்கின்ற இந்த கட்சிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகம், இவர்களை தமிழ்நாட்டில இருந்து விரட்டி இருக்கும். நீங்கள் இன்னத்துக்காண்டி கொடுக்குறீங்க. ஒரு மக்களுடைய ஜனநாயக உரிமையில போடுகின்ற ஓட்டை நீங்கள் அவர்களை சுதந்திரமா போடுங்க. இன்னத்துக்காண்டி காசை கொடுத்து நீங்க அந்த மக்களை மடமாற்றம் செய்து அந்த மக்களை காசுக்கு ஒரு போதைக்குள்ள தள்ளி வச்சிருக்கீங்களே. எங்களுக்கு தயவு செய்து தமிழர்கள் தமிழர்களா வாழ விடுங்க. தமிழர்களுடைய இன்னும் உலகத்திலே அதிகாரியான தமிழன் அவங்களை இன்றைக்கு ஒரு மந்த கூட்டமாக தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் வச்சுக்கொண்டு தயவு செய்து திராவிட முன்னேற்றம், அண்ணா திராவிட முன்னேற்றம், தமிழர்களை உங்களுக்கு ஆள்றதுக்கு தகுதி இல்லை, தலைமை பீடம் இல்லாட்டி தன்னைத்தானே ஆளுகின்ற ஒரு தமிழன்கிட்ட நீங்க அதிகாரத்தை கொடுத்து தயவு செய்து வெளியில இருந்து சார்பாங்க. 5 வருடத்துக்கு நம்ம தமிழர் கட்சி என்ன செய்து காட்டுகிறது. நன்றி, வணக்கம். நன்றி. காற்றலையில் இருக்கிறவர்கள் சுருக்கமாக உங்கள் கருத்துக்களை எடுத்து வந்தால் இன்னும் பலரை இணைத்துக் கொள்ள. வணக்கம் காட்பாடி சந்திரசேகர். வணக்கம். வணக்கம். மிக்க மகிழ்ச்சி அக்கா. இந்த ஒரு பொழுதில் அனைத்து அன்பவர்களையும் நலம் விசாரித்துக் கொண்டு ஒரு சிறிய கதை ஒன்றை தான் இணைக்கப் போகிறேன். எடுத்து வாருங்கள். ஆமாம். சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன் தோற்றுவிக்கப்பட்ட கண்ணனூர் மாரியம்மன் கோவில் பற்றி விளக்கும் ஒரு எளிய கதைதான் இது. ஒரு சோழ மன்னர் தன் தங்கைக்கு சீதனமாக ஒரு நகரையும் கோட்டையும் உண்டாக்கி கொடுத்த இடமாக திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் கருதப்படுகிறது. பிற்காலத்தில் பாண்டிய மன்னர்களின் படையெடுப்பால் அவை அழிந்து தொடர்ந்து அங்கு அம்மன் கோவில் உருவானதாகவும் கூறப்படுகிறது. வைணவி என்ற மாரியம்மன் சிலை ஸ்ரீரங்கத்தில் இருந்தது. அதன் உக்கிரம் தாக முடியாம போனதால் அங்கிருந்த GS சுவாமிகள் அச்சிலையை அங்கிருந்து அப்புறப்படுத்த ஆணையிட்டார். அவருடைய ஆணையின்படி வைணவியின் சிலை அப்புறப்படுத்தப்பட்ட வந்த வடக்கு நோக்கி சென்று சற்று தூரத்தில் தற்போது உள்ள இனாம் சமயபுரம் இடத்தில் இளைப்பாறினார்கள். பிறகு அதனை எடுத்துக்கொண்டு தென்மேற்காக தற்போதுள்ள மாரியம்மன் கோவில் அமைந்துள்ள கண்ணனூர் அரண்மனை மேட்டில் விட்டு அதில் சென்றனர். அப்போது காட்டு வழியாக சென்ற வழிப்போக்கர்கள் அந்த சிலையை பார்த்து அதிசயப்பட்டு அக்கம் பக்கத்தில் இருந்த கிராம மக்களை கூட்டி அதற்கு கண்ணனூர் மாரியம்மன் என்று பெயரிட்டு வழிபட ஆரம்பித்தார்கள். அக்காலகட்டத்தில் விஜயநகர மன்னர் தென்னாட்டின் மீது படையெடுத்து கண்ணூரில் முகாமிட்டார். அப்பொழுது மாரியம்மனை வழிபட்டு தாங்கள் தென்னாட்டில் வெற்றி பெற்றார். அந்த அம்மனுக்கு கோவில் கட்டி வழிபடுவதாகவும் சபதம் செய்தார். அதன்படியே வெற்றி பெறவே கோயிலையும் கட்டினார்கள். விஜயரங்க சொக்கநாதர் நாயக்கர் காலத்தில் 1706 ஆண்டில் அம்மனுக்கு தனியாக கோவில் அமைத்தார்கள் என்றும் வரலாற்று சான்றிதழ்கள் எடுத்துக் கூறினர். இதிலிருந்து சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன் தோற்றுவிக்கப்பட்ட கண்ணனூர் மாரியம்மன் கோவில் இன்று சமயபுரம் மாரியம்மன் கோயிலாக மாறி புகழ் பெற்று விளங்குகிறதாகவும் கூறுகிறார்கள். நன்றி. இந்த விடயத்தில் அதாவது மாரியம்மன் வழிபாடு என்ற சொல்லாடல் தமிழகத்தில் கிராமங்கள் பலவற்றிலும் இருக்கின்றன. அதாவது எங்கள் முன்னோர்கள் ஊரை காத்த பெண்கள் கொற்றை வழிபாடு போல் பெண் தலைவிகள் எங்கள் மண்ணை காத்திருக்கின்றார்கள் என்ற வகையில் ஒவ்வொரு ஊரிலுமே ஒவ்வொரு பெண்களை போற்றும் வகையில் இந்த மாரியம்மன் வழிபாடு என்று இருந்திருக்கின்றது சிறு தெய்வ வழிபாட்டில். பின்பு அது ஆரிய வருகையின் பின்பு பெருந்தெய்வ வழிபாட்டில் இவர்கள் மூலவராக எடுத்துச் செல்லப்பட்டார்கள் என்பதெல்லாம் பார்க்கின்றோம். இருப்பினும் அது கொஞ்சம் அதன் பின்பு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது ஆரியமயப்படுவதை பார்க்கலாம். தமிழர்களுடைய வழிபாட்டு முறையில் இல்லாத சடங்கு சம்பிரதாயங்கள், சற்று புனை கதைகள் எல்லாம் பின்பு சேர்க்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் தமிழர்களுடைய வரலாற்றில் பெண் தெய்வ வழிபாட்டில் மாரியம்மன் வழிபாடும் இருந்திருக்கின்றது என்பதை பார்க்கலாம். அது ஒவ்வொரு ஊருக்கூறும் இருக்கும், ஒரு கூறும் இருந்திருக்கின்றது. அதைத்தான் பின்பு சமயபுரம் மாரியம்மன் அதே ஒரு கோயிலும் நாங்கள் பார்க்கின்றோம். நன்றி உங்களுக்கு. நன்றிக்கா. நன்றி. காற்றலையில் இணைந்து கொள்ளும் அடுத்த உறவை இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் குட்டியண்ணன். கேக்குதா உங்களுக்கு? கேட்கிறது. சரியா. என்ன சொன்னாங்க, எனக்கு நான் ஒரு கட்சி சார்ந்த ஒரு இயக்கம் சார்ந்து நான் கதைக்க விடையில, நான் தனி மனிதன் ஒரு ஈழத்தவனா கதைக்குவாங்க. சரியா? இது என்ற தனிப்பட்ட கருத்து. உங்களுக்கு அது பிடிக்கலன்னா என்ன துண்டிக்கலாம். சரியா? முதலே சொல்லி வச்சிருக்கு. அதோட உங்களோட எவ்வளவு நிமிஷம் என்று சொன்னீங்கன்னு சொன்னா அதுக்குள்ள நான் அதை மிஞ்சி கூட கதைச்சிட்டு இருந்தா நீங்க துண்டிங்க. 12-13 நிமிஷம் எல்லாம் என்ன வச்சிருக்க வேண்டாம். சரியா? 5 நிமிடத்துக்குள் 3 நிமிடத்துக்குள் எடுக்கிறாருங்களா?
3 நிமிஷம். சரி, அதே மாதிரி அந்த மற்ற நிகழ்ச்சிக்கும் சொல்லிவிடுங்க. சரி, நீங்க இப்ப நாங்க வைக்க இந்த உடனே துண்டிங்க. நீங்க 3 நிமிஷம் வந்து துண்டிங்க. நன்றி வணக்கம் ஒன்றும் சொல்லவும் தேவையில்லை, ஒன்றும் சொல்ல தேவையில்லை. சரி, உங்களுக்கு கருத்தை எடுத்து வருங்க. நான் எனக்கு வந்து ஈழத்தமிழ் துரோகிகளை நான் அடையாளம் கண்டு அது சொல்லி வேண்டாம் என்று விட்டாச்சு. இப்ப தமிழ்நாடு துரோகிகள் என்ற பேர் பட்டியல் உண்டு. அது ஈழத்தமிழ்நாடு, தமிழ்நாட்டு தமிழ்நாடு, கனடாவில் இருக்கிற தமிழ்நாடு, இந்த தமிழ்நாடும் துரோகி. எனக்கு துரோகி தான். எந்த இனத்துக்கு துரோகம் செய்த எவனா இருந்தாலும் துரோகி தான். எனக்கு திருமாவளவன் துரோகி, வை கோபாலசாமி துரோகி, திருமுருகன் காந்தி துரோகி, இவன் என்னோட பேர் இல்ல, திருமுருகன் என்ன பேர் விடுவான் துரோகி. அந்த பட்டியல்ல இதெல்லாம் உங்களுடைய பார்வை தானே? இல்ல, ஒவ்வொரு நேர்களுக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கலாம். சரி, எந்த தனிப்பட்ட கருத்து சொல்லி போட்டேன். சரி சரி, என்ன தனிப்பட்ட கருத்து, அதான் நான் முதல்ல சொன்னான். இயக்கமும் இல்ல, ஒரு கட்சியும் இல்ல, இதுவும் இல்லையா இந்த தனிப்பட்ட. சரி, சரியா? அதுல அந்த பட்டியல்ல இப்ப சேர்ந்திருக்கிற 2 பேர் யாரு தெரியுமா? தியாகு தாமரை, இந்த பாட்டு இருக்கிற தாமரை கவிஞர் தாமரை என்ற கணவர் தியாகு, மற்றது நெடுமாகன். நெடுமாகன் இப்படி துரோகம் செய்யக்கூடாது. உங்களோட மன்னல்ல காப்பான விக்ரல இருந்து எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. மிச்ச பேர் எத்தனை பேர் இருக்காங்க தெரியாம எல்லாம் சொல்றீங்க. இந்தியா கூட்டணிக்கு துரோகம் செய்த காங்கிரஸ் இனத்தை அளித்த எங்களுடைய அவன் பழச்சந்திர அந்த 12 வயது பொடியன 5 பிடிச்சு வச்சுட்டு சுட்டு தள்ளின இவங்களுக்கு எல்லாம் நீங்க ஆதரவு. இந்தியா கூட்டணிய காங்கிரசுக்கும் திராவிடத்துக்கும் ஆதரவு கொடுக்க சொல்லி கேட்கறது உங்களுக்கு வெக்கமா இல்லை? நீங்கள் தமிழின துரோகிகள். அடுத்து வந்து பாஜக, நீங்க எங்களுக்கு நடந்த பொழுது நீ எதிர்கட்சி நாங்க பார்த்து கொண்டு பல்லடிச்சு கொண்டு இருந்தீங்க. நீ கூட பாஜக செம்படிக்கிறீங்க. இங்க வந்து அண்ணாமலை என்ன தெலுங்கானா அப்படி தெலுங்குல இருக்க தெலுங்கு போட்டு வந்து தமிழ்நாட்டுல காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கடா. உங்க கையில அப்படி ஆளாத்தி இருக்க கீழே தட்டுல காசு கொடுத்த அங்கே ஒருத்தன் காசை போட்டு ஓடி இருக்கான். இந்த பாஜக செம்படிக்கிற இல்லையாரும் தயவு செய்து அதை பாருங்க. பார்த்துட்டு வெளியொலி இல்ல இந்த வானொலியில கதைக்கிறார்கள், என்ன ஒளிபரப்பு செய்கிறார்களும் எல்லாத்தையும் கொஞ்சம் அதில் முதல் எடுத்து போட்டு வச்சு கதைங்கோ. விடுதலை புலிகளை பற்றியோ மற்றது இதையும் சொல்லி போட்டு முடிக்கிறதாங்கச்சு. அதுக்கிடையில நேரம் இருந்தா கட் பண்ணுங்க. நாம் தமிழரை பற்றி கதைக்கிறதுக்கு உங்களுக்கு அகவதை இல்லை. அவன ஒரு எம்பி இருக்கா, எம்எல்ஏ இருக்கா, என்னத்துக்கு அவனை போட்டு அடிக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சிக்காக போட்டு என்னத்துக்கு அடிக்கிறீங்க? உங்களோட வானொலிக்கு வேலை இல்லை. சரி, இது நேர்கள் உங்களுடைய கருத்துக்கள் தான். நாங்கள் வானொலியின் கருத்து இல்ல, எந்த கருத்து தான். சரி, இது எந்த கருத்துக்கு பிள்ளை கருத்து இருந்தா வாகவை சொல்லுங்க. சரி, நாங்க வச்ச பிள்ளை என்று சொல்லி நீங்க சொல்லுங்க. அரசியலில் ஒவ்வொருவர் பற்றியும் ஒவ்வொரு பார்வை ஆதாரத்தோட இருக்கு தங்கச்சி. சும்மா எல்லாம் வந்தோடனே எல்லாரும் வந்து குத்தி கொண்டு இருக்கிறீங்க. அங்க போய் கேளுங்களேன், சம்பந்தனையும் சுமந்திரனையும் போய் கேளுங்க. நன்றி, வணக்கம். நன்றி. ஆமாம், உறவுகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பார்வை. அரசியல் என்று வந்துவிட்டால் அவர்கள் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டிருக்க முடியாது. அந்த வகையில் ஒவ்வொருவருடைய செயற்பாடுகளும் மக்களை தாக்கங்களுக்கு உள்ளாக்கும். அவர்கள் மக்கள் விமர்சனங்களுக்கு உள்ளாவார்கள் என்பதை மறக்க முடியாது. அது யாராக இருந்தாலும் அந்த இடத்தில் ஒவ்வொருடைய கருத்துக்களை இங்கே எடுத்து வருகின்றோம். பேசுவோம் நிகழ்ச்சியில். வணக்கம். வணக்கம் சோதனை. சோமசுந்தரம் ஐயா. வணக்கம். முதற்கண் எங்களுடைய மிகவும் அன்புக்கு பாத்திரமானவரும் சிடிஆர் நேரும் கூட திருஞான சம்பந்தன் அவற்றை முழு பெயர். ஒரு அற்புதமான மனிதர். கடந்த 17ஆம் தேதி புதன்கிழமை இயற்கை எழுதியிருக்கிறார். உண்மையிலேயே அவருடன் எனக்கு அவரை நான் முன்பின் அறிந்ததும் இல்லை பிள்ளை. ஆனால் இங்கே ஒரு நேயர் வந்து சிடிஆர் வானிலையில
புறங்காவலியை தொண்டர்மனதை பற்றி ஒரு தவறான செய்தியை கூறின பொழுது அவர்தான் எனக்கு அவர் அறிமுகம் இல்லை வந்து உண்மை தெரியாமல் கதைக்க கூடாது என்ற சாடி கடுமையாக எந்த இடத்திலும் வந்து கதைப்பதும் இல்லை. அதோட அவர் அதை கதையை நிப்பாட்டி விட்டார் அந்த நேயர். அப்படியான அதுக்கு பிறகு 2 வருஷ காலமாக எனக்கு மிகவும் ஒரு வலதுகரமாக நின்று எல்லா விஷயங்களும் ஆலோசனை சொல்வது நேர இல்லது கூட வந்திருக்கிறார். அப்படியான ஒரு மனிதரை இழந்து உண்மையிலேயே மிகவும் மனவருத்தப்படுகிறேன். அவரது ஆத்மா சாந்தி அட இறைவனை மனதார வேண்டுகின்றேன். அடுத்த அன்னை பூபதி அம்மாவுக்கு வணக்கத்தை செலுத்தி கொண்ட தியாக தீபத்துக்கு அவன் ஒரு தியாக தீபம் தான். அடுத்ததாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் தேவபெருமா முழு பேர் இன்னும் வாய்க்க வரையில் அது அவரும் ஒரு அற்புதமான ஒரு மனிதர். என்னென்று சொல்லி சொன்னா மனித காருண்யம், இன வேறுபாடு, மத வேறுபாடுக்கு அப்பான் என்று சொல்ற அற்புதமான மனிதனும் கூட மின்சாரம் தாங்கி காவு கொள்ளப்பட்டிருக்கிறார். இதுல எனக்கு மிகவும் நான் ரசித்த நகைச்சுவையான என்று சொல்லலாம், ஒரு ஜோக்கர் என்று சொல்லுவாங்க, கோமாளிகள் என்ற ஒரு கதை ஒன்று. சுமந்திரன் அந்த இடத்துக்கு போய் அவற்றை இல்லத்துக்கு அஞ்சலி செலுத்த போன இடத்துல ஒரு உரையாற்றி இருக்கிறார். அது அந்த ஒரு முஸ்லீம் சகோதரி இந்த மீடியாவில் வந்திருந்தது. அவருக்கு அப்பால் அது அந்த நேரத்தில் அவரை புகழ்ந்து பாடி அதுக்கு பிறகு கிளிநொச்சியில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பொழுது அவர் வந்து கிணறுகளுக்கு இறங்கி அந்த மக்களுக்கு கிணறு துப்பு, நீங்க அந்த நேரம் என்ன காகமே கலைச்சு நீங்க அந்த அமைச்சர் வந்து அங்கண்ட கிணத்துக்குள்ள தமிழ் பகுதியில வந்து கிணறுகளுக்கு இறங்க துப்புரவு செய்து கொண்டு போகும்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சுமந்திரனும் என்ன காகங்கலைச்சு கொண்டு நிலையில அவருக்கு கிணத்துக்களை வேர்க்குதாண்டு விசிறி கொண்டிருந்தார். நீங்கள் எல்லாம் இப்படியான மக்களுக்கு இரங்கல் செய்யல, அந்த ஆத்மாக்கள் என்ன செய்யும்? உங்களை அந்த இறந்த பின்னும் கூட சபிக்கும், நீங்கள் இந்த இனத்துக்கு உதவாத நீங்கள் என்று சொல்லி. அதுதான் உண்மையான விஷயம். குட்டி சொன்ன மாதிரி இப்படியான மனிதர்களை எங்களுக்கு வசப்பாடுறத தவிர வேறொன்றும் இல்லை, வசப்பாடாமலும் முடியாது. ஏனென்றா நாங்கள் 15 வருடம் நொந்து நூலாகி போய் ஏமாந்து போய் இவர்கள் எங்கள் ஆபத் பாந்தவர்கள் நினைச்சவர்கள் எல்லாம் எங்களை காலை வாரிட்டு அவர்களுக்கு எல்லாம் வக்காலத்து வாங்குற இங்க இருக்க கொஞ்சம் பேர் இருக்கு நம்ம அவர்களுக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு என்று கூட அவர்களை பற்றி என்ன சாடினா அவர்களுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உடனே வந்து அடிக்கிறது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில இருந்து என்ன போகுது, இந்த ஊர்தி நியமன ஊர்தி போகுது கிழக்கு மாகாணத்தை நோக்கி. யார் இருக்கிறது? தமிழ் தேசிய மக்கள் முன்னணி செயற்பாட்டாளர்கள் தான் நான் முன்னெடுத்து கொண்டு போகினோம். இந்த துணிவு இலகுவா வருமா? இன்றைக்கு மிக 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 அச்சுறுத்தலான களத்துல தான் அவர்கள் நின்று செயற்படுகிறார்கள். புலனாய்வுத்துறையில் இந்த அச்சுறுத்தல் அங்க செய்தி சொல்லப்படுகிறது, புலனாய்வுத்துறைகள் பின்னோக்கி சென்ற மக்களை அச்சுறுத்துகிறார்கள் சொல்லி. அப்ப இதுக்கு நீங்களே கோர்ட்டுகள் போய் நீங்க உங்க விளையாடுறீங்க, நீங்கள் அவைக்கு தெரிவில மக்கள் போராட்டம் நடத்த. அதான் வித்தியாசமா தங்கச்சி. நீங்கள் உங்களுக்கு இருக்க ஈகோ, அந்த கட்சிக்குள்ள இருக்கிற ஈகோ, நீங்க நீதிமன்றத்துக்கும் அங்க இங்கும் ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவழிச்சு நீதிமன்ற வாசல் ஏறி இறங்குறீங்க. அவை தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கார மக்கள் மத்தியில இருந்து மக்கள் போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்ப யாரு நாங்கள் யாருடைய செய்தியை சொல்ல வேணும், யாரை பற்றி எடுத்துரைக்க வேணும்? அது தவறா? நாங்கள் என்ன சொன்னோம் சொல்ல தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு சேர் அடிக்கிறதும் சேறு பூசுறோம். அது இப்ப 15 வருஷமா தொடர்ந்து வருது. ஒரு மொன்றியல் இருக்கிற நோயிற்கு அதுதான் பேல எந்த நேரம் பார்த்தாலும் தாக்கணும். அதாவது ஒரு கட்சியில் அபிமானம் இருப்பதும் வெறுப்பு இருப்பதும் மக்களுடைய தெரிவுதானே, அவரவருடைய பார்வை. ஒரு செயற்பாட்டத்தை வைத்துக் கொண்டுதானம்மா அவை இட போடுறாங்க. அது அந்த பக்குவம் அல்லது பகுத்தறிவோ அல்லது சிந்தனைகள் வந்து விட்டால் போதும் யாருக்கு. அதாவது நான் தமிழர் கட்சியை பொறுத்தவரை எங்களுக்கு நான் தமிழர் அரசியல் எதிர்காலத்தை பற்றி அதற்கு அப்பால நான் பார்க்கிற பார்வை இன்று நாங்கள் தாயகத்தில முள்ளிவாய்க்கால் மகிழ்ந்த பிறகு எல்லாவற்றையுமே அடக்கி வாசிக்க வேண்டிய நிலையில தான் எங்க மக்கள் இருக்கணும். மாவீர தின வணக்க நிகழ்வுகளும் மே 18 வணக்க நிகழ்வுகளும் ஏதோ ஒரு விதத்துல ஈடுபட்டு கொண்டு போகுது. மற்ற விஷயங்கள்ல புலிக்கொடி ஏந்துறதோ பிரபாகரன் புகழ் பாடுறதோ எதுவுமே அங்க செய்ய முடியாது. இன்றைக்கு இங்க தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? எந்த கூட்டம் நடந்தாலும் புலிக்கொடியும் எங்கள் அண்ணன் பிரபாகரனும் அந்த கோஷங்களும் பிரபாகரன் படங்கள் தாங்கிய அந்த பதாகைகளை என்ன மக்கள் வச்சிருக்கிறோம். இது எங்களுக்கு தேவை. ஏன்னா நீர் பூத்த நெருப்பு மாதிரி எங்களுக்கு அது கட்டாயம் தேவை, காலத்தின் கட்டாயம். இதை நாங்க எடுத்து செல்றதுக்கு ஏதோ ஒரு கருவி எங்களுக்கு தேவை. அது நான் தமிழர் கட்சி செய்யுது தமிழ்நாட்டில இருந்து. அதையும் இல்லாதவளுக்கு கொச்சப்படுத்தி களங்கப்படுத்தி இதுக்கெல்லாத்துக்கும் இங்க முனைகிற எங்கள்ட தாயக மக்கள் மாவீரர்களை பற்றி நாங்க கதைக்கிறோம், மாவீரர்கள தியாகங்களை பற்றி கதைக்கிறோம். இந்த போற வேடங்கள் எல்லாம் மிகவும் அநாகரிகமானது. ஆக ஒன்று பட்சத்தை சொல்றேன், இந்த ராஜாங்க அமைச்சர்
தேவபெருமா மாதிரி உண்மையில அவருடைய ஆத்மா சாந்திக்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். இன்னொரு கதை தெரியுமா உங்களுக்கு? கழுத்துறையில 800 ரூபா ஒரு வடை தெரியுமா? நன்றி. ஏனண்டா முஸ்லீம் அந்த யூடியூபர் சொன்ன மாதிரி ஒரு மரகத தீவாக இருந்தது, மரண தீவு எங்கட முள்ளிவாய்க்காலோடய எங்கட மக்களை அழிச்சோடய அது மரண தீவாயிட்டது. ஆனாலும் இன்னும் டூரிஸ்டும் போய் கொண்டிருக்க, சுற்றுலா துறை மிக மேலோங்கி இருக்கு. அந்த மக்கள் விரைக்கில் இப்படியான இந்த காவாலி கூட்டங்கள் அடுக்கடையில அந்த கொத்தரோட்டிக்கு வீல சொன்னவனும் இப்படியான முறையில வடக்கு வீல சொன்னவனே இவங்களை எல்லாம் உடனே பிணையில விடக்கூடாது. ஏன்னா நாட்டுக்கு களங்கம் ஏற்படுத்துறவங்க இவங்க. அப்படி நாட்டுக்கு அங்க வரைய சுற்றுலா பயணிகள் இலங்கை தீவண்டு தான் வர்றாங்க, அதுக்கு நாங்களும் உள்ளடக்க போடுறோம். ஆகவே இப்படியான முறையில் இருக்கிற விதிகள் கூட மிக மனவத்தை தருது. மீண்டும் தம்பி சம்பந்தன் ஆத்மா சாந்திக்காக பிரார்த்தித்து நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி. நன்றி உங்களுக்கு. மீண்டும் பேசுவோம். காற்றலையில் இணைந்து கொள்ளும் அடுத்த உறவுகளின் கருத்துக்களை எடுத்து வருகின்ற பேசுவோம். வணக்கம். வணக்கம், நான் ரவி. ரவி, நலமா இருக்கிறீங்களா? நாங்கள் நலம். நீங்க நலம் தானே? நலமா இருக்கின்ற முதல் கண் சிடி அந்நியர், ஆழமாக தேசியத்தை நேசித்தவர், அவருக்கு முதல் கண்ணீர் அஞ்சலி செலுத்திக் கொள்வோம். என்னென்னு சொன்னா, இதை பொறுத்து அந்த வானொலியில் எத்தனை பேர் அவரை பற்றி சொல்லுகின்றார்கள், அவன் செயற்பாடுகளை பற்றி சொல்லுகின்றார்கள் என்று நாங்களும் கவனித்துக் கொண்டு இருக்கின்றோம். என்னென்னு சொன்னா, நாங்கள் எல்லாம் சொல்லுவோம் தலைவர். நேற்றைய அதாவது அன்றைய பொழுதே இரவு நிகழ்ச்சியில் அவருக்கான அந்த வணக்கத்தை நான் என்னுடைய நிகழ்ச்சியில் எடுத்து வந்திருந்தேன். நிச்சயமாக அவரை பற்றி சொல்லத்தான் வேணும். நான் அறிய நான் போய் இந்த சிடிஆ நேருக்காண்டி நடக்கிற என்ன நீங்க நடத்துகின்ற நிகழ்ச்சிக்கு நான் போய் அவர்கிட்ட போய் காசு வேண்டி கொண்டு வந்திருக்கிறேன். எத்தனையோ நான் காசு அவர்கிட்ட போய் வேண்டி இருக்கின்றேன். அடுத்ததாக கடைசியா நடந்த நிகழ்ச்சியில், இலங்கை தூணருக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சியில் வந்திருந்தவர், அவரை கொண்டு நான் தான் விட்டேன். அவர் எத்தனையோ நிகழ்ச்சியில பங்கு பெற்று இருக்கின்றார். ஆனா இந்த சிடிஆருக்குமே இவ்வளவு பங்களிப்பை செலுத்தி இருக்கின்றார், தேசிய எழுத்துக்கும் செலுத்தி இருக்கின்றார். ஆனால் அந்த நாங்கள் சொல்லுகின்றோம் தேசியத்தை நேசிக்கின்ற சொல்லுகின்றோம் ஒழிய, ஆனா உதட்டாலே சொல்லிவிட்டு போகின்றோம். ஆனா உள்ளத்தான் நினைத்தோம் என்று சொன்னா ஒரு சிலர் தான் அதை நினைத்தார். அந்த வரிசையில் தான் நானும் சொல்லுகின்றேன். அவருடன் பழகினேன், தேசியத்துக்கு நேர கண்ணால் கண்டேன். அந்த தேசியத்துக்கான பங்களிப்பை செலுத்தினார் என்ற இதில் அவர் கண்ணீர் அஞ்சலி செலுத்துவோம். அடுத்ததாக நீங்க ஒரு சொன்னீங்கள் என்னன்னு சொன்னா, அன்னை பூபதி இந்த நிகழ்ச்சி அன்னை பூபதியோடு நாட்டு பெற்றாளர். ஆனா இன்றைய நிகழ்ச்சியில் எல்லோருக்கும் சமமான உரிமை வழங்கப்பட்டிருக்கின்றது. அதை பற்றி விவாதிக்கணும்னு பெரிய ஒரு பொருளாக விவாத பொருளாக நாங்கள் மாற்றக்கூடாதுக்காண்டி நானும் பேசாம இருக்கின்றேன். எல்லாம் நடக்கும். ஆனா எங்களுக்கும் தெரியும். நேற்று நான் அதை என்னை கேட்டதுக்காமே நான் அந்த உதவியை சேர்ந்தேன். எல்லா படங்களும் ஒன்றாகத்தான் வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏன்னா பிரியரியர் மணிவண்ணன் துர்கா எல்லோரும் சேர்ந்துதான் அன்னி பூவின் படம் வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொன்னா, நாங்கள் அந்த நிகழ்வு அது புரிமுறிவாகத்தான் அது நிகழ்வு நடக்க வேண்டியது. ஆனா ஒன்றாக அவர்கள் செய்கின்றார்கள். அதுக்கு மன்னிக்கவும் ரவி. இப்பொழுது எங்களுக்காக இனித்தவர்களுக்கு நீங்கள் சொன்னது போல் நாட்டுப்பற்றாளர் நாள் தனியாக, இந்த ஆனந்தபுரம் தனியாக அப்படி செய்வதுதான் சரி என்றே வைத்துக் கொள்வோம். ஆனால் இப்ப எங்களுக்கு எவ்வளவோ விடயங்கள் இங்கே தவறுகள், வரலாற்று தவறுகள் நிகழ்ந்த வண்ணம் இருக்கின்றன. அவற்றை நாங்கள் கேட்பதற்கும் நேரமில்லை, அதற்காக போராடுவதற்கும் நேரமில்லை. தமிழினம் எங்கேயோ தறிகட்டு போய் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இதே ஒரு குற்றமாக வைத்துக் கொண்டு, ஏனென்றால் ஒரு வணக்க நிகழ்வை செய்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இங்கே ஒரு ஏற்பாட்டாளர்கள் எடுக்கின்ற எனக்கு என்ன பிரச்சனை இது என்னவென்றால், அதை சொல்லி முடித்து விடுகின்றேன். இதன் பின்னால் ஒரு அரசியல், இதன் பின்னால் ஒரு வல்லரசு முன்னின்று சிலரை இறக்கி வைத்திருக்கின்றது. இதை ஒரு சிக்கலாக்கி, இதை எங்களுக்குள் ஒரு பிரிவினையாக்கி, இங்கே இருக்கின்ற கட்டமைப்பை இழுத்து வீழ்த்துவதும், இந்த மக்கள் அதன் பின்னால் ஒன்றுபட்டு நிற்கின்ற தன்மையை உடைத்து வீழ்த்துவதற்குமாக ஒரு சதி முயற்சி களமிறக்கப்படுவதை மக்கள் நான் உங்கள் போல் ஒரு மக்கள் தான். அப்ப எங்களுக்கும் தெரிகிறது என்ன நடக்கிறது என்ற விடயங்கள் தெரிகிறது. சிலர் இதில் சொல்வார்கள், ஒரு மூங்கில் காடு எரியும் பொழுது அங்கே நல்ல பயிர்களும் அழிகின்றன என்பது போல் நாங்கள் சிலரை இழக்கின்றோம் என்பது உண்மை. ஆனால் பெரிய ஒரு வேதனை பல சதி முயற்சிகள். ஏனென்றால் மாவீரர்கள் எங்களுக்காக மரணித்தவர்கள், அவர்களை பிரித்து நாங்கள் வணங்க வேண்டிய தேவையில்லை. ஏதேனும் குறைகள் இருந்தால் இப்பொழுது இந்த நிகழ்வை தனித்தனியாக செய்ய வேண்டும் என்று கலை பண்பாட்டிலும் நாங்கள் நேரடியாக கேட்டுக்கொள்ளலாம். ஏன்னா நாங்கள் எங்களுக்கான கட்டமைப்பு தான் அது.
ஏன்னு சொன்னா அந்த நடைமுறை சிக்கலை நான் நேரடியாக உணர்ந்தேன். அது எவ்வளவு நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றது. ஆனால் அந்த ஓரிருவராக மிகவும் முயன்று அன்றிலிருந்து இன்று வரை இந்த தமிழர் கலை பண்பாட்டு கழகம் செய்கின்ற முயற்சி என்பது அந்த சோர்ந்து போகாமல் இருக்க தமிழ் கொண்டு எழுச்சி கொள்ள வைக்கின்றது. அதுதான் அந்த மொழிவாய்க்காலின் பின்பு உங்களுக்கு தெரியும் எத்தகைய சூழல். ஒவ்வொரு முறையும் இதனுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற வெல்வமோகனுடைய கண்களில் கண்ணீர் வரும். ஆனால் அதை அடக்கிக் கொண்டு அந்த நிகழ்ச்சிகளை நின்று செய்வதை பார்த்திருக்கின்றோம். எனவே செயற்பாட்டாளர்களை குறை சொல்வது அல்லது அவர்களை இழுத்து விழுத்து குறைகள் இருக்கும், அதை சரி செய்வதற்காக நாங்கள் துணை நிற்க வேண்டும். அதுதான் உண்மை. என்னன்னா நான் என்ன ஒவ்வொரு நிகழ்வுகளே நாங்க அந்த ஒரு முன்னோடியா சென்று அந்த உதவியை செய்யும் போது அவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள், முக்கியமா நிதி பிரச்சனையை எதிர்நோக்கின்றார் என்பதை நான் நேரடியா கண்முள்ளா பார்த்தது உண்டு. அதனால் அது எதிர்வருகின்ற காலங்களில் நீங்கள் சொல்கின்ற அந்த அதற்காக வெளியே போய் கட்டமைப்பை உடைத்து அல்லது அதுக்கு சேறு பூசி அதற்கு கல்லறிந்து இதே ஒரு குறியாக வைத்துக் கொண்டு கட்டமைப்பை உடைத்து வேறு நிகழ்வுகள் நிகழ்த்துவது என்ற செயல் எங்களுடைய போராட்ட வரலாற்றில் தேசிய தலைமை ஏற்றுக்கொண்ட விடயங்கள் அல்ல. ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த இந்த எல்லைகளிலிருந்து செயற்பாட்டாளர்கள் செய்வது வானொலி என்ற எல்லைக்குள் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்றால் மற்றொரு நிர்வாகத்துக்குள் நாங்கள் அதை கருத்துக்களை சொல்லலாம். மக்களாக தலையிட்டு அதை சீர்குலைப்பதற்கோ அல்லது அதன் மீது சாடுவதற்கோ விட நாங்கள் அவர்களுக்கு என்ன கருத்துக்களை சொல்லி அதை சரியாக செல்வதற்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கலாமே ஒழிய உடைக்கும் தேவை யாருக்கு இருக்கிறது என்றால் இன்று எதிரிகளுக்கு தான் இருக்கின்றன. ஆகவே நாங்கள் அந்த கஷ்டங்கள்லாம் தெரியும். ஆகவே இதுதான் நீங்க அந்த அன்னை பூபதி என்று சொன்னபடியா தான் நான் இதை எடுத்தேன். ஆகவே அதை நாங்கள் அதை வேறுபடுத்தி எல்லாம் பார்க்க போய் அதுக்கான சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டி வரும். ஆகவே அதுக்கான கருத்துக்கள் அதுக்குள்ள முரண்பாடுகள் வரும். ஆகவே இதெல்லாம் தவிர்த்துக் கொண்டு அவர்கள் ஒன்றாகத்தான் வைத்திருக்கின்றார்கள். ஒன்றாக அன்னை பூபதியோட சேர்த்து தான் எல்லாம் பிரியரியன், மணிவண்ணன், துர்கா, விரிசலற்ற படங்களும் வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த நிகழ்வுகள் நாங்கள் என்னென்னு சொன்னா வளமையாக நடக்கின்ற நிகழ்வுகள் ஆகவே வில்லுமோகன் தலைமையில நடக்கின்றது. அந்த நிகழ்வு தமிழ் கலை பண்பாட்டு கழகம் நிகழ்த்துகின்றது. அதில் பொறுப்பாளராக அவர் பொறுப்பாளராக இருக்கின்றார். இவர்கள் கலை பண்பாட்டுகள் நடந்த நிகழ்வுக்கு நாங்கள் ஆதரவை கொடுத்து எங்களுக்கு வேணும் அவர்களின் அந்த தியாகத்தை, அவர்கள் செய்த தியாகம், அவர்கள் செய்த போதியமா செய்ய தியாகம், அந்த போராளிகள் நான் ஒரு நாளும் அந்த பிரித்து பாவது போராளிகள் என்னென்னு சொன்ன ஒரு களத்தில் பிரியர் எல்லா தரத்திலையும் இருந்தார்கள். தலைவர் என்றாவது எல்லோரையும் போராளிகள் என்றுதான் அவர் பார்த்தார். என்றாவது அவர் பிரிகேரியர், லெப்டினன்ட் கர்னல் என்று பார்க்கவில்லை. அவர் என்ன சொன்ன ஒரு போராட்டம் தொடங்கும் போது மில்லரை குறியா வைத்தார். மில்லரையன் குறியாக வைத்தார். ஆகவே மில்லர் தான் அதை தொடக்கினபடியா மில்லர் ஒரு குறியாக வைத்தார். ஆகவே அன்னை பூபதி மக்கள் மத்தியில் ஒரு குறியாக திலீபன் இயக்க ரீதியாக ஒரு குறியாக வைத்தார். இப்படியாக ஒன்றும் குறியாக வைக்கப்பட்டது ஒழிய அதை நாங்கள் ஒரு நாளும் போராளிகளையும் போராளிகள் என்று அவர் கடைசி வரையும் லெப்டினன்ட் கர்னல் தளபதி என்றவர் சொன்னதற்காகத்தான் ஒன்று சொன்னார்கள். மாவீர நாள் என்பது எல்லா மாவீரர்களையும் ஒன்றாக நினைவு கூறுவதற்காக நாள் ஒழிய அது ஏனென்றால் ஒவ்வொரு நாளிலுமே எங்களுக்கு மாவீரர்களுடைய வரலாறுகள் ஒவ்வொரு நாளும் இறப்பு நடந்தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காவிக்கொண்டு வந்தான். புதைகுழியில் புதைத்தார்கள். அந்த புதைகுழியில் புதைக்கும் போது அந்த மாவீரனுக்கு தெரியும் நாளைக்கும் என்னை ஒரு போராளி புதைகுழியில் புதைப்பான் என்பது அவர்களுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் அவரை தங்கள் தோளில் காவிக்கொண்டு வருகிறாகவே நாங்கள் எல்லோரும் போராளிகள் தான். இந்த மண்ணின் விடுதலைக்காக வித்தாயின அனைவரும் எங்கள் போராளிகள், மாவீரர்கள். அதுபோல மக்களும் எத்தனையோ தியாகத்தின் மத்தியத்தான் மக்கள் மதிப்பதான் நான் மக்களையும் பிரிப்பது. தலைவர் ஒன்றை சொல்லியிருந்தான், மக்கள் வேறு போராளிகள் வேறு அல்ல, மக்கள் தான் போராளிகள், போராளிகள் தான் மக்கள். அப்படித்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த மக்களும் வாழ்ந்தார்கள், அந்த போராளியும் வந்தார். எல்லோ போராளிகள் இந்த ஈழ போராட்டத்தில் தாய விடுதலையில் தண்ணி நீத்து அந்த போராளிகளுக்கு நாங்கள் வீர வணக்கத்தை செலுத்திக் கொள்வோம். அடுத்ததாக இன்று காலை செய்தியாக வந்திருந்தேன்னு சொன்னால் இந்தியாவில் இந்திய அரசு ஒரு விமான நிலையம் கட்டுகின்றது. அது என்ன செய்தி தெரியுமா? முக்கியமான செய்தி என்ன செய்தி தெரியுமா? 5000 ஏக்கர் காணி, அந்த 5000 ஏக்கர் காணி விவசாய காணிகள் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். என்ன இலங்கை அரசாங்கம் எப்படியும் தமிழக்கிட்ட காணியை பிடிச்சு நாங்கள் அபிவிருத்தி என்ற போர்வையில் நாங்கள் பலாலி ஒரு விமான நிலையம் கட்டப்போனோம். இது ஆற்ற காணி, விவசாய காணிகள் தான். இதைத்தான் மக்கள் எதிர்த்தார். இதே இந்த வானொலி கூட சில பேர் வந்து சொன்னார்கள், விமான நிலையம் கட்டினா எங்களுக்கு அபிவிருத்தி வந்துடும், விமான நிலையம் கட்டி எங்களுக்கு அபிவிருத்தி வரப்போம். விமானம் கட்டி போட்டு விமான நிலையத்துக்கு பணியாளர்கள் இருப்பது சிங்களவர்கள், தமிழர்கள் அல்ல. இன்று வரையாச்சும் போய் பாருங்க, விமான நிலையத்தில் யார் வேலை செய்கிறார்கள்? இந்த பலாலி விமான நிலையத்தில் யார் வேலை செய்கிறார்கள்?
முழுவதும் சிங்களவர்கள். அது நாளைக்கு என்ன வரும்? நாளைக்கு ஒரு புத்துவார வரும், புத்துவாரை போல சிங்கள குடியேற்றங்கள் வரும். இதுதான் நடக்கும் மொழிய எங்களுக்காண்டி இலங்கை அரசாங்கம் இவங்க வடக்குகளை நான் தமிழ் மக்களுக்கான வேலை வாய்ப்பு கொடுக்கணும், தமிழ் மக்கள் தொழிற்சாலை உருவாக்கம் இலங்கை அரசாங்கம் எந்த ஒரு அரசாங்கமும் அன்றில் இன்று வரை மக்கள் தமிழ் மக்கள் நாங்கள் செயற்படவும் இல்லை, செயற்பட போறதும் இல்லை. அடுத்ததாக தேர்தல் முடிவு வந்திருக்கின்றன. ஒன்று மட்டும் சில பேருக்கு என்னென்று சொன்னா, நாங்கள் இந்த ஜதார்த்த நிலையை அறிகிறதில்லை. சீமானின் மேல் இருக்கின்ற ஒரு வெறுப்பை நாங்கள் உங்களுக்கு வாயின் மூலம் சொல்லிக் கொண்டிருக்கணும். என்னென்னு சொன்னா, நான் எத்தனையோ பதிவுகளை பார்க்கின்றேன், பதிவுகள் பயங்கரமா தான் போய்கொண்டிருக்கின்றது. ஆனா பதிவை பார்த்து அதே மக்கள் ஒரு மணித்தியாலத்துக்குள் 1 கோடி, இந்த மைக் சின்னம் 1 கோடி மக்கள் பார்த்துக்கிறாண்ட 1 மணித்தியாலத்துக்குள்ள. இப்படியாக நீங்கள் என்னதான் சொன்னாலும் நேசிப்பவர்கள், தேசியத்தை நேசிப்பவர்கள் அந்த தேசிய தலைவன் படத்தையும் இந்த நடந்த போராட்டத்தையும் இந்திய அரசு செய்த படுகொலையும் இன்று வரை இந்த கணம் வரை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் அந்த பட்டு தொட்டி கொண்டு சேர்த்ததும் சீமான் தான். அந்த அடிப்படையில் அவர்கள் அந்த சேர்த்ததுக்கு நன்றி உடையவராக இருப்போம். நன்றி கட்ட இனமாக நாங்கள் மாறக்கூடாது சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. காற்றலையில் உறவுகள் உங்கள் கருத்துக்களை எடுத்து வருகின்ற பேசுவோம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஆமாம், நேரம் 3:41. இது மண்ணை மனங்களை நேசிக்கும் கடிய தமிழ் வானொலி. எங்கள் தாயகம் படும் வேதனை ஆறுதல் கரம் தாரும், உங்கள் வேர்வையின் சிறு துளி எங்கள் தாகமே தீரும். உறங்கா விழிகள் உயிர் வாழ எங்கள் இதயம் அழையுங்கள் 416-747-9634. பேசுவோம் நிகழ்ச்சியில் அடுத்து இணைந்து கொள்கின்றார் மொன்றியிலிருந்து ஐங்கரன். வணக்கம். வணக்கம் பதினி. நான் கொஞ்சம் பிஸி. என்னென்றால் முதல் கண் அன்னை பூபதிக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு செலுத்திக் கொண்டு, மற்றது சிடிஆர் நேர் ஐயா சம்பந்தன் ஐயா அவர்களுக்கும் ஒரு ஆத்மா சாந்தி அடைய வேண்டிக் கொண்டு, ஒரு நல்ல மனிதர். நான் காற்றலையில சொன்னபடி சில விளக்கம் தேவைப்பட்டு அவர் என்னுடைய தொலைபேசி இயக்கத்தை ஒரு இலக்கத்தை ஒரு நேரிடம் வாங்கி என்னுடன் தொடர்பு கொண்டு என்ன விளக்கம் கேட்டவர். நல்ல அமைதியாக பொறுமையாக கதைக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அவருடைய இழப்பு, பேரிழப்பு, அவருடைய குடும்பத்துக்கு எனது குடும்பம் சார்பாக ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழ் தேசிய அரசியல் என்றது நீண்ட பயணம். இன்றைக்கு எவ்வளவு அந்த வாக்களிப்பு இயந்திரத்தில் எத்தனை சுத்தமாத்தெல்லாம் செய்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய விளக்கு எரியவில்லை. அப்படி பல குழப்பங்களை தமிழனை ஆளணும் என்றோன்னு இவ்வளவு பயப்படுறாங்கன்னு ஒவ்வொரு தமிழ்நாட்டு தமிழர்களும் சிந்திக்க வேண்டும். அதாவது அந்த வாக்களிக்க சென்றவர்கள் சொன்னார்கள் 2 இயந்திரங்கள், அது முதலாவதில் இல்லை, பின்பு மற்றியதில் தான் தெரிந்ததாம் அதில் அடியில் இருக்கின்றது இந்த மைக்ஸ். நீங்க சொன்னது போல அந்த விளக்கு எரியவில்லை. மற்றது கருப்பு வெள்ளையில் மிகவும், கருப்பு வெள்ளையில் மிகவும் மங்களாக இருந்தது. மற்றது 10க்கு கீழே எத்தனையோ கீழே கொண்டு போய் ஒரு சாதாரண அந்த மைக் சின்னம் போலயே தெரியவில்லையா? தமிழ் தேசிய அந்த தேர்தல் ஆணையம் என்றது ஒரு கிரிமினல் கேங். மோடி என்றவன் ஒரு கிரிமினல், ஸ்டாலின் மோடி எல்லாம் ஒரு கிரிமினல். பிரசாந்த் கிஷோருடைய ஆலோசனை அடிப்படையெல்லாம் அவங்க வந்த ஒழிய உண்மையான உழைப்பின் அடிப்படையில் அவங்க அரசியலுக்கு வேற இல்லை. ஓகே, கற்றலில் பேசுவோம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ஆமாம், ஐங்கரங்களோடு இணைந்திருக்கின்றார். என்னென்றால் நான் திரும்ப வரேன். பிறர் வாழ வேண்டும் என்று எவர் எண்ணுகின்றாரோ அவர் நினைக்குரியவர். அந்த நிலையைக் கண்ட இந்த மாவீரத்தாய் என்றல்ல என்றென்றும் எமக்கள் நின்று வாழ்வாள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள கிரான் என்னும் கிராமத்தை பிறப்பிடமாக கொண்ட பூபதி தாய் ஒரு சமூக சேவகியாக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தவள். இலங்கை இந்திய ராணுவங்களின் பல ஆக்கிரமிப்பு கோரங்களை வாழ்நாளில் கண்டு அனுபவித்த இந்த தமிழ் தாய்
தமிழரின் விடுதலை போராட்டம் உண்மையானது, அவசியமானது என்று ஏற்றுக்கொண்டாள். அகிம்சைக்கு ஆசான் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் இந்திய அரசின் புலிமுகத்தை வெளிக்காட்டிய வெளிச்சம் இந்த புனித தாய். இந்திய ராணுவம் தமிழீழ தாயகத்தை சுட்டெரித்துக் கொண்டிருந்த போது அந்த கொடுமையை நிறுத்து என்று கொதித்தாள் பூவதி தாய். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும், புலிகளோடு இந்திய ராணுவம் செய்து கொண்டிருக்கும் யுத்தம் நிறுத்தப்பட்டு பேச்சுவார்த்தை நடாத்தப்பட வேண்டும் என்ற இரண்டம்ச கோரிக்கையை வைத்து சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் நடத்தினாள். இயலாத ஒன்றை கேட்கவில்லை அன்னை பூவதி. அந்த இயலுமான ஒன்றை இயலுமாக அந்த நிறைவேற்றி அந்த தாயின் உயிரை காக்க மறந்தது பாரத தேசம். வணக்கம், இணைந்து கொள்கின்றார் மீண்டும் வந்திருக்கால். இங்க மொன்றியல் ஒரே காத்து, வாகனங்கள் மிகவும் வாகன போக்குவரத்து மிகவும் கஷ்டமா இருக்கு. என்னென்றால் அதான் இந்த தமிழ் தேசிய அரசியல் என்றது இஸ் எ லாங் ஜேர்னி. ஆனால் நாம் தமிழர் கட்சி தான் அங்க பெரிய கட்சி. மற்ற கட்சிகள் மாதிரி கூட்டு சேர்ந்தாங்க எங்க எல்லாம் இந்த புலம்பெயர்ந்த ஈழத்து புலம்பெயர்ந்த ஆய்வாளர்கள் சொல்ற நேரம் 4வது 5வது சொல்லாமல் நாம் தமிழர்ன்றது பெரிய கட்சி. நாம் தமிழருடைய ஆட்சி என்றது ஒரு குடாரப்பு தரகரக்கம் மாதிரி. அது இல்லாமல் இந்தியா தமிழ விடுதலை புலிகள் என்ற தடி எடுக்காது. தமிழ விடுதலை புலிகள் சார்பான ஒரு அமைப்பு வந்தாலேயே இலங்கையில எந்த தீர்வு திட்டமும் வராது. ஏனென்றால் அங்க ஒருத்தனுக்கும் அங்க வழி தெரியாது, சம்பந்தனுக்கோ சுமந்திரனுக்கோ அங்க உள்ளவனுக்கு தெரியாது. ஆகவே அது சார்ந்த ஒரு இது வரணும்னா தேசிய அரசியல் ஒன்று தமிழ்நாட்டில் வரணும். அது தான் இந்திய மத்திய அரசாங்கத்தில் மாற்றம் ஏற்படலாம். நாங்க பலமா இருந்தா குறிப்பா அமெரிக்கா கூட அது சார்பாக அமையும். அதே மாதிரி காலத்தில் நடைபெற நினைக்கிறேன். அதாவது தலைவருடைய கடைசி மகனை ஸ்ரீலங்கா அரசாங்கம் பிடித்து வைத்துக் கொண்டு கனிமொழி மூலமாக சோனியாவை கேட்டுதான் என்ன செய்கிறார் என்றால், சோனியா முடிவச்சோன்னே கனிமொழி மூலமாகத்தான் இங்க இலங்கை அரசாங்கத்துக்கு அறிவிக்கப்பட்டதாம். அப்படி செய்த அந்த கொலகார கும்பலுக்கு ஐயா நெடுமாறன் ஆதரவு தெரிவிக்கிறார். அப்ப என்ன நடக்குது இங்க? மற்ற தோழர் தியாகு என்ற மனைவி தாமரை இப்ப அவர் விவாதத்து பெற்று விட்டார். தாமரை இப்பவும் தேசியம் சார்பாக தான் இருக்கிறார். அது திராவிட கும்பல்களுக்கு அந்த ஒரு நோய் ஒன்று இருக்குது. வயது போனால் கொஞ்சம் இல்லை, நாங்கள் வயதையும் தனிப்பட்ட விடயங்களையும் தவிர்த்துக் கொள்வோம். இந்த வேலை பிள்ளையான வேலை உண்டு. இப்படி இந்த வேலைகளை செய்யக்கூடாது. ஏன்னா இந்திய அரசாங்கம் முதியவர்களை வச்சுதான் அரசியல் நடத்துது. அவர் செய்கிறது மிக கொடூரமான ஒரு மிகவும் ஒரு துரோகமான விடயம். இடத்துல ராவண வலியொலியை முடக்கி வைத்திருக்கிறார்கள், ஹேக் பண்ணியிருக்கிறார்கள், ஊடுருவியிருக்கிறார்கள். அது மேலதிக விவரம் பெற மட்டும் அது அதுல வார செய்திகள் உண்மையா இருக்காது என்று திரு ஏகலைவன் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதை கவனித்துக் கொள்ளணும். மீண்டும் நாங்கள் விழிப்பாக இருப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. ஆமாம் உறவுகளே, இந்த வேளையில் தியாகதீபம் தியாகதீபம் எங்களுடைய அன்னை பூபதியினுடைய அந்த நினைவுகளை சுமக்கின்ற அதே நேரம் இந்த தியாகம் என்பது தாய்மண்ணின் விடுதலைக்காக ஆகுதியான ஆனந்தபுர வீரர்களுக்கும் எங்கள் வணக்கத்தை செலுத்திக் கொள்கின்ற நாளாக இந்த நாளை கனடா தமிழர் கலை பண்பாட்டுக் கழகத்தினர் நிகழ்வாக இங்கே நிகழ்த்த இருக்கின்றார்கள். இன்று மாலை முத்தமிழ் விழா 2024. அந்த வகையில் முத்தமிழ் விழா ஏன் என்று கேட்டார்கள் சிலர். அது முத்தமிழ் என்றால் 3 தமிழ், இயல், இசை, நாடகம் என்பது ஒரு கலை நிகழ்ச்சி எழுச்சி நிகழ்வாக நடைபெறும் பொழுது 3 தமிழை பயன்படுத்தி எழுச்சி நிகழ்வுகள் சோர்வுற்ற மக்களை மீண்டும் எழுச்சி கொள்வதற்காக இந்த கலை நிகழ்ச்சிகள் எடுத்து வரப்படுகின்றன. அதற்காகத்தான் கலை பண்பாட்டுக் கழகம் தாயகத்திலேயே தமிழர் தேசிய தலைமையுடைய காலத்தில் உருவாக்கப்பட்டு அந்த கட்டமைப்பு உலக பரப்பில் எடுத்து வரப்பட்டதை நாங்கள் பார்க்கலாம். எனவே எங்களுடைய போராட்டத்தினுடைய நியாயங்களை மக்களுக்கு சென்றடையும் வண்ணம் எடுத்துச் செல்வதற்குத்தான் கனடா தமிழர் கலை பண்பாட்டுக் கழகம் கேடிய மண்ணில் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நாட்டுப்பற்றாளர் நாள் என்ற இந்த நாளின் நினைவை எடுத்து வருவதற்காகவும் எங்களுடைய தாய்மண்ணுக்காக அகிம்சை முறையில் போராடி தன் இனிய உயிரை ஈகம் செய்த அன்னை பூபதியின் 36ஆம் ஆண்டு நினைவாகவும் மற்றும் வன்னிச்சமரில் களமாடிய எங்களுடைய ஆனந்தபுர நாயகர்கள் உட்பட மற்றும் அனைத்து மாவீரர்களையும் நெஞ்சில் சுமந்தும், குறிப்பாக ஒரு ஒட்டுமொத்தமாக பெரும் தளபதிகளை ஓரிடத்தில் நாங்கள் இழந்திருக்கின்றோம். ஆனந்தபுரத்தில் பிரிகேடியர் தீபன், பிரிகேடியர் துக்கா, பிரிகேடியர் விதுஷா, பிரிகேடியர் மணிவண்ணன்
போன்ற பல மாவீரர்களுடைய அந்த 15ஆம் ஆண்டு நெருப்பு நினைவுகளை நெஞ்சில் சுமந்த வண்ணமும் வணக்க நிகழ்வை இந்த இன்றைய நாளில் தமிழிசை கலாமன்றத்தில் நிகழ்த்த அனைவரும் அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள். அது எங்கள் கடமை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இதில் 1000 குறைகளை நாங்கள் ஒவ்வொருவர் பேச்சை கேட்டு நாங்கள் குறை காணலாம். வணக்கம் நிகழ்வை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். முள்ளிவாய்க்காலுக்கு முன்னும் பின்னும் இன்னும் தொடர்கின்றது இந்த மண்ணில் என்ற விடயத்தில் நாங்கள் கேடா தமிழர் கலை பண்பாட்டுக் கழகம் என்ற அந்த கட்டமைப்பினை நாங்கள் கட்டி காக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்பதை உறவுகளுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். இணைந்திருக்கின்ற அடுத்த உறவு வணக்கம். வணக்கம் சோதனை. வணக்கம். வணக்கம் சோதனை. அந்த 722 இலக்கம் இயங்குதில்லை. அப்படியா? சரியாம், அது வேலை செய்யவில்லை என்றுதான் நினைக்கின்றேன். எனக்கு ரேடியோவும் எனக்கு சரி, நாங்கள் அதை பற்றி நான் உங்களுக்கு இதன் நிகழ்ச்சி முடிவில் உங்களுக்கு விவரங்களை எடுத்து வருகின்றேன். நன்றி. ஆமாம் உறவுகளே, உங்களுக்கு உங்களுடைய குறைகளை நிர்வாகத்திடம் அறிய தருகின்றேன். மட்டக்களப்பின் மாமாங்க பிள்ளையார் ஆலயத்தில் அமர்ந்திருந்து அகிம்சை தீ மூட்டிய இந்த தமிழ் உணர்வு 31 நாட்கள் போராடி உரிமையே உயிரினும் மேன்மை என்று நிரூபித்தது. தேச விடுதலைக்காய் போராட வேண்டிய கடமைத்தன்மை ஒவ்வொரு தமிழனுக்கும் கட்டாயமானது என்ற செய்தியை இந்த தமிழ்தாய் செயல் செய்து உண்மைத்தன்மையோடு உதாரணப்படுத்தினார். அந்த தியாகத்தை நாங்கள் உணர்ந்து கொள்வோம் உறவுகளே. எனவே நெஞ்சில் போற்றுவோம். அதேபோல் ஆனந்தபுரம் என்ற அந்த வீர வரலாறு மறக்க முடியாத நினைவுகளை எங்கள் நெஞ்சில் அழியாத காயமாக எடுத்து வந்திருக்கின்ற அந்த இறுதி கட்டம் வாழ்வா சாவா என்ற நிலை தோற்க முடியாது. அப்படி தோற்பதாக இருந்தாலும் இறப்புக்கு பின்னர் அது நிகழட்டும். அந்த இறப்பு தோல்விகளை தருவதற்கு பதிலாக வெற்றியை தருவதாக ஏன் அமையக்கூடாது என்று அவர்கள் கருதினார்கள். அதனால் நின்று போராடினார்கள். இவ்வாறான அந்த போராட்டம் என்பது அவர்கள் உயிர் கொடுத்தது. இவ்வாறாக நாங்கள் இவற்றை நினைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் உறவுகளே உங்களிடம் சொல்லிக் கொள்கின்றேன். இந்த நாளில் அதை நாங்கள் அவர்களையும் வணங்க இருக்கின்றோம். ஒவ்வொரு மாவீரர்களும் எங்கள் நெஞ்சங்களில் ஒவ்வொரு நாளில் நினைவுகளாக நிறைந்திருக்கின்றார்கள். எல்லோரையும் நினைவு கூறுவதற்காகத்தான் மாவீர நாள் என்ற ஒன்று ஏற்ற இறக்கம் அவர்கள் பெரிது இவர்கள் பெரிது என்று இல்லாமல் இருக்கின்றது என்பதை தேசிய தலைவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் என்பதை மாவீர நாள் உரையில், அதாவது குறிப்பாக முதல் மாவீர நாளிலிருந்து நாங்கள் அறிந்திருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். ஆனந்தன். ஆமாம், எடுத்து வாருங்கள் உங்கள் கருத்தை. இல்ல, முதல்ல நான் இந்த சம்பந்தன் ஐயாவை வந்து பார்த்ததில்லை. ஆனா அவரோட கருத்துக்கள் வந்து நான் கேட்டிருக்கிறேன். அவரோட கருத்துக்கள் வந்து அவ்வளவு வலிமையா இருக்கும். ஒரு தெளிந்த நீரோடை போல இருக்கும். இப்ப இல்ல, ஒரு 2-3 வருஷத்துக்கு முதல் அவ்வளவு ஒரு அறிவுபூர்வமாக தர்க்கம் செய்யக்கூடிய ஒரு நபர். உணர்ச்சி வசப்படாம தெளிந்த நீரோடை போல அவர் கருத்துக்கள் இருக்கும். அவருடைய இழப்பு வந்து உண்மையா ஒரு பெரிய இழப்பு தான். அவருக்கு அஞ்சலிகளை செலுத்தி கொண்டு அன்னை பூபதி அம்மாவுக்கும் எனது வணக்கத்தை செலுத்தி கொண்டு தமிழ்நாட்டுக்குள்ள போறேன்னு என்னன்னு சொன்னா, இந்த நாம் தமிழர் கட்சியை வந்து அழிக்கிறதுக்கு செய்யற வேலைகள் வந்து இவங்க என்னன்னு சொன்னா, இப்படியெல்லாம் யோசிக்க முடியுமான்னு சொல்லி பார்க்க எப்படி இருக்கும். என்னன்னு சொல்லி சொன்னா, 10வது இடத்துல வந்து மைக் சின்னத்தை வச்சிருக்கிறாங்க. 11வது இடத்துல வந்து விவசாயி சின்னத்தை வச்சிருக்கிறாங்க. அப்ப என்னன்னு சொன்னா, அந்த விவசாயி சின்னம் வந்து ஏற்கனவே மக்கள் மத்தியில வந்து பதிஞ்சது. அப்ப முதல் அவங்களுக்கு கண்ணில் வரக்கூடியது வந்து விவசாயி, அதுக்கப்புறம் மைக். அப்ப ரெண்டும் பக்கத்துல இருக்கும்போது சில பேர் தடுமாறி அதுல எப்படி யோசிச்சிருக்காங்கன்னு பாருங்க. அதை விட போன முறை வந்து இந்த விவசாயி சின்னம் வந்து மங்களா இருந்தான். இந்த முறை நல்ல தெளிவா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்படி வந்து இப்படி நுட்பமா இல்லாம இந்த முறை மைக் சின்னம் தெளிவாக இல்லையா, கருப்பு இல்லையா, மங்களாக தெளிவாக இல்லை என்று சொல்லி மற்ற பிரபலங்கள் சில வந்து அந்த அவங்க எங்க வாக்களிக்கிறாங்கன்னு சொல்லல, ஆனா அந்த சின்னத்தை தேடினது வந்து தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. உதாரணத்துக்கு நடிகர் விஜய் வந்து தேடிக்கொண்டு வந்தாரு கலைநேரம் அப்படின்னு சொல்லி. அது 1வது 2வது இடத்துல எல்லாம் வந்து தாமரை உதயசூரியன் இருக்குது. அது தேட வேண்டிய அவசியம் இல்லை. தேடுறாருன்னு சொல்லும்போது சில வேளை மைக்கா கூட இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் உண்மை என்றது வந்து எல்லாரை விட பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி தான். என்னென்று சொன்னா 40 தொகுதியிலையும் போட்டியிடுற ஒரே கட்சி தமிழ்நாட்டில் வந்து நாம் தமிழர் கட்சி தான். அதை விட ஆண்கள் 20 பெண்கள் 20 என்று சொல்லி அவ்வளவு பேரும் வந்து பண்பாளர், படித்தவர்கள், சமூகம் மீது காதல் கொண்டவர்கள். அநேகமா இந்த முறை வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
பாப்பம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. நன்றி, வணக்கம். வெற்றி என்பது அதாவது தொடர்ச்சி வளர்ச்சியில் தான் தங்கி இருக்கின்றது. அந்த வகையில் நிச்சயமான ஒரு வளர்ச்சி, வாக்கெண்ணிக்கை வளரும் என்ற ஒரு எதிர்வு கூறல் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுவே அது மட்டுமல்ல, இது இங்கே குவார்டர் புரியாணி இல்லை, அதிகாரம் கையில் இல்லை, சூழ்ச்சிகள், நயவஞ்சகங்கள் இவற்றை யாவற்றையும் எதிர்கொண்டு நீங்கள் சொன்னது போல் அந்த மங்களாக 10வது இடத்தில், அதன் பின்பு 72 வாக்குகள் மட்டுமே பெற்றிருந்த ஒரு கட்சிக்கு, இன்னொரு மாநில கட்சிக்கு விவசாய சின்னத்தை கொடுத்து மக்களை ஒரு மங்கள் நிலைக்கு சிந்திக்க விடாமல் பண்ணி இப்படியெல்லாம் செய்த இறுதி இப்பொழுதில் வரை அவர்களுக்கு சின்னம் கொடுக்காமல் எவ்வளவோ செய்து நடக்கின்ற சூழ்ச்சிகள் மத்தியில் தான் ஒரு தமிழினம் தனக்கான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை தமிழகத்தில் எடுக்க போராடி கொண்டிருக்கின்றது. நன்றி உங்களுக்கு ஆனந்தன். உறவுகளுடைய கருத்துக்களை எடுத்து வந்தோம். இங்கே நிறையவே பேசலாம். இந்த தமிழகத்தில் நடக்கின்ற அரசியல் வாக்களிப்பு விடயங்கள் பற்றி நேரத்தை கருத்தில் கொண்டு ஒன்று மட்டும் உண்மை. ஆமாம் உறவுகளே, இந்த வேளையில் நாங்கள் பார்க்கும் பொழுது சூழ்ச்சிகளை சிலவற்றை கடந்து தமிழினம் இங்கே ஒரு களத்தில் போராடி கொண்டிருக்கின்றது. தமிழகத்தில் தமிழர் என்பதற்காகவே நாங்கள் பல்வேறு வழிகளை தமிழத்திலும் தமிழகத்திலும் சுமந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை இங்கே நாங்கள் நினைவூட்டிக் கொள்கின்றோம். இன்று இல்லையல் என்றும் இல்லை என்ற வகையில் எங்களுக்கான காலங்கள் கனிகின்ற பொழுது எங்கள் குரல்களை, எங்களுக்காக குரல் கொடுக்கின்றவர்களை நாங்கள் வலிமைப்படுத்துவது என்பது தமிழினத்தின் கடமை. இனமாக சிந்திக்க தவறியதால் தான் இன்று வரை நாங்கள் பலமிழந்து போயிருக்கின்றோம் எங்கள் மண்ணிலும். அந்த வகையில் தேசிய தலைவருடைய காலத்தில் அந்த பொற்காலத்தை நாங்கள் கைக்கு அவருடைய கரங்களை இன்னும் பலப்படுத்தி இருந்தால் என்றோ எங்கள் தாயகம் என்பது எங்கள் கையில் இருந்திருக்கும். எங்களுக்கு இருந்த அந்த ஒற்றுமையின்மை மற்றும் எமக்கென்ன என்ற பார்வை, இந்த விடயங்கள் இன்றும் கூட எங்களுக்காக குரல் கொடுக்கின்றவர்களைத்தான் நாங்கள் சாடுகின்றோம், அவர்களை குறை கூறுகின்றோம். அந்த வகையில் பார்த்தீர்கள் என்றால் தாயகத்தில் இந்த நினைவு நிகழ்வுகளை செய்வதாக இருக்கட்டும், போராட்டங்களை செய்வதாக இருக்கட்டும், அல்லது அந்த போராட்டங்களால் பாதிப்புகளை சந்திப்பதாக இருக்கட்டும், ஒரு ஒற்றை பாராளுமன்ற உறுப்பினராக முதலில் செல்வராஜா கஜேந்திரனை சொல்லலாம், அதே போல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை சொல்லலாம். இவர்களை சாடுவதென்றால் கற்கண்டு போல் சிலருக்கு இருக்கின்றது என்றால் அவர்கள் இதற்காக கட்சியாக நாங்கள் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் அந்த மக்களுக்காக வழிகளை ஒவ்வொரு பொழுதிலும் சந்திக்கின்றார்கள், போராடுகின்றார்கள், அந்தந்த களங்கள் சரியாக சிந்திக்கின்றார்கள் என்ற இடத்தில்தான் அவர்களை நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். அவர்களுக்கான ஆதரவை மக்கள் கொடுக்கின்றார்கள் என்பதை பார்க்கலாம். இவர்கள் எதிரிகள் என்றால் இனி ஒவ்வொரு காலகட்டத்திலும் எங்களுக்கான ஆதரவு சக்திகளை நாங்கள் புறம் ஒதுக்குகின்றோம் என்றால் இனி என்ன செய்வோம், இனி எப்படி எங்களுக்கான வலிமையை நாங்கள் உருவாக்கிக் கொள்வோம் என்று ஒவ்வொரு தமிழர்களும் சிந்திக்க வேண்டும். காற்றலையில் பேசுபொருள் பேசுவோம் நிகழ்ச்சியில் இதுவரை இணைந்திருந்தீர்கள். பலவற்றை பேசலாம். உறவுகள் உங்கள் கருத்துக்களை சொல்லியிருக்கின்றீர்கள். இன்னொரு விடயத்தை சொல்லிக்கொள்ளலாம். இங்கே சொல்லப்பட்டவையாவும் ஒவ்வொரு உறவுகளுடைய கருத்துக்கள், அது அவரவர் கருத்துக்களாக இருக்கும். அதே நேரம் இனத்துக்கான பயணம் என்பது எல்லோருக்குமானது. இன்னொரு விடயத்தை நான் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். சமரசம் என்பது எங்கள் இனத்தின் விடுதலைக்கு பாதையில் என்றுமே இருக்கக்கூடாது என்று எங்களுடைய அன்பு நேயர் மறைந்த சம்பந்தரையா சொல்வார். விட்டுக் கொடுக்காத ஒருவர். அந்த உறுதிதான் அவரை இன்றும் நினைக்க வைக்கிறது பலரை, இன உணர்வாளர்களை. இந்த காற்றலில் அந்த உணர்வுகளை பகிர்ந்திருந்தீர்கள். அன்றைய பொழுது அந்த செய்தி சோமசுந்தரம் ஐயா ஊடாக எனக்கு தெரிந்தவுடன் அன்றைய இரவு காற்றலில் அந்த நிகழ்ச்சியை எடுத்து வந்திருந்தேன் ஒரு சில நிமிடங்கள். இன்று மட்டுமல்ல,